அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் இன்னைக்கு ப்ரொமோ வந்து பயங்கரமாக ஃபயராக வந்துச்சு. பயங்கர அதிரடியா வந்துச்சு. எதிர்பார்க்காம வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா, இந்த ப்ரொமோல வந்து காவேரி வந்து எல்லாருமே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருந்தோம். காவேரி விஜய்க்கு உதவுவாங்களா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு காவேரி உதவி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்வேன். கமெண்ட்ஸில் நிறைய வந்து கேட்டிருக்கீங்க உதவுவாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக விஜய்க்கு காவேரி ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. இது ஹை லெவலில் பீக்கில் போகிறப்ப கண்டிப்பாக விஜய்க்கு காவேரி உதவி தான் ஆகணும். அவங்க என்னோடய ஹஸ்பண்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான இதை அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எனக்கு ஒரு தடவை தான் கல்யாணம் ஆகிருக்கு, என்னோடய ஒய்ஃப் காவேரி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறார் இல்லையா. அந்த இடத்துல விஜய் வந்து கண்டிப்பாக காவேரி வந்து எனக்கு சொல்லு காவேரி அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு காவேரி வைப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி வச்சா அது கஷ்டமாக இருக்கும். காவேரி வந்து கண்டிப்பாக வெண்ணிலா கிட்ட பேசக்கூடாது. இப்போ ப்ரெஸ் மீட்டை வந்து அவங்க வந்து கூப்பிட்றாங்க இல்லையா. ப்ரெஸ் மீட் வந்து எப்படி வந்து வச்சாங்க வெண்ணிலா, அது மாதிரி காவேரி ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு விஜய்க்கான மரியாதையை தேடி தரணும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அதை பண்ணுவாங்களா காவேரி அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். காவேரி வந்து வரமாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க கமெண்ட்ஸில். ஆனால் கண்டிப்பாக வந்து வரல அப்படின்னா தான் கஷ்டம். அவங்க லவ் மேட்ரு, பாஸ்ட் லவ்வு, அதை எப்படி காவேரி வருவாங்க அப்படின்னு கேட்குறீங்க சொல்கிறாங்க நிறைய. ஆனால் அந்த இது வந்து பாஸ்ட் லவ்வாக இருந்தாலுமே கரண்ட்டில் ஒய்ஃப் நீங்கள் தானே. அப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃபை உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும். உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் பக்கம் நிற்கிறாரு அப்படிங்கும்போது நீங்கள் அவர் பக்கம் நின்று தான் ஆகணும் அப்படின்னு இருக்கு இல்லையா. கண்டிப்பாக வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து காவேரி வருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா?